அடே திமுக பாய்ஸ், சிங்க மாதிரி நடந்த எங்க அண்ணன் ஆளுநர் ரவிய இப்படி சல்லி சல்லியா நொறுக்கிட்டீங்களாடா, நீங்களா நல்லா இருப்பீங்களாடா என்று பாஜகவும் RSS விசுவாசிகளும் புலம்ப தொடங்கியாச்சு. ஆளுநரை பத்தின புகார மத்திய அரசிடம் சொல்லுங்கப்பா, ஆவுனா உச்ச நீதிமன்றம் கிளம்பிடுறீங்க, அங்க போனா எங்க அண்ணனை நல்லா வச்சு நீதிபதிகள் தாளிக்கிறாங்க அப்படின்னு ஒரே ஓலம்தான். அப்படி என்னதான் நடந்துச்சு? எல்லாம் இந்த பொன்முடியால வந்த வினைங்க. பொன்முடி அளவுக்கு அதிகமா சொத்து சேர்த்ததா 2011 நம்ம அம்மா ஜெயலலிதா ஆட்சியில யாரோ ஒரு புண்ணியமா மனு போட்டாச்சு. சும்மா இருப்பாங்களா நம்ம வருமான வரித்துறையினர்? உடனே வெறித்தனமா தேடி கணக்குல வராத வெறும் 1,75,00,000 சொத்து இருக்கிறதா பதிவு பண்ணாங்க. அது தொடர்பான வழக்கு விசாரணை நம்ம விழுப்புரம் கீழமை நீதிமன்றத்துல போயிட்டு இருந்தது 2016ல. 2016லயே பொன்முடியும் அவங்க மனைவி விசாலாட்சியும் குற்றவாளி இல்லைன்னு தீர்ப்பு வந்துருச்சு. தீர்ப்பை கேட்டதும் பொங்கி எழுந்த நம்ம வருமான வரித்துறையினர் மேல்முறையீடு வழக்கு போட்டாங்க. அந்த வழக்கை நம்ம நீதிபதி ஜெயச்சந்திரன் ஐயா டேக் ஓவர் பண்ணாரு. கடந்த டிசம்பர்ல வழக்குல சம்பந்தப்பட்ட 2 பேருக்கும் 3 ஆண்டு சிறை தண்டனையும் 50 லட்சம் அபராதமும் விதித்தாரு. தீர்ப்பை கேட்டது நம்ம விசாலாட்சி அம்மா துடி துடித்து அழுதாங்க. சரின்னு பாவப்பட்டு 30 நாள் வரை தண்டனையை நிறுத்தி வச்சு மேல்முறையீடு செய்ய அவகாசமும் கொடுத்தாரு நீதிபதி. அதுக்கப்புறமா பொன்முடி உச்ச நீதிமன்றத்துல தண்டனையை நிறுத்தி வைக்க மனு போட்டாரு. மனு விசாரணைக்கு வர்றதுக்குள்ள அவரோட MLA பதவியும் உயர்கல்வித்துறை அமைச்சர் பதவியும் பறி போயிருச்சு. இந்த நிலையில உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி தலைமையிலான அமர்வு அவங்க தண்டனையை நிறுத்தி வைக்கிறதா புது தீர்ப்பு கொடுத்துருச்சு. ஆனதாய்ப்போச்சு. சரி, அவருக்கான பதவியை கொடுங்கன்னு MK ஸ்டாலின் நம்ம ஆளுநர் ரவிக்கு ஒரு கடிதம் எழுதினாரு. நம்ம சிங்கம் தான் எதையுமே உடனே ஏத்துக்காதே, பொன்முடி ஒரு குற்றவாளி, அவருக்கு பதவியெல்லாம் கிடையாது அப்படின்னு கராரா சொல்லிட்டாரு. வழக்கு போறதுல டாக்டர் பட்டம் வாங்கின நம்ம திமுக அப்புறம் சும்மா இருக்குமா? உடனே நீதிமன்ற அவமதிப்பு வழக்க உச்ச நீதிமன்றத்துல போட்டுருச்சு. எப்பவும் காந்தி போல பொறுமையா இருக்கிற சந்திரசூட் ஐயா பேருக்கேத்த வீர வந்து கொந்தளிச்சிட்டாரு. என்ன நினைச்சிட்டு இருக்காரு ஆளுநரு? அவருக்கு தீர்ப்பு புரியுதா இல்லையா? தண்டனையை நிறுத்தி வச்சாலே அவர் குற்றவாளி இல்லைன்னு தானே அர்த்தம் அப்படின்னு தாளிச்சு எடுத்துட்டாரு. ஐயா சாமி, தெரியாம நடந்து போச்சுன்னு ஆளுநர் சார்பா மத்திய அரசோட அட்டர்னி ஜெனரல் வெங்கட்ரமணி மன்னிப்பு கேட்டதும் தான் சரி பொழைச்சு போங்க அப்படின்னு விட்டுட்டாரு நம்ம நீதிபதி. எப்பா சாமி, ஆளை விட்டா போதும் அப்படின்னு அவசர அவசரமா பொன்முடிக்கு அதே உயர்கல்வித்துறை அமைச்சர் பதவியையும் தந்துட்டாரு நம்ம ஆளுநரு. தலைக்கு வந்தது தலைப்பாக்கியோட போச்சுன்ற சந்தோஷத்துல பொன்முடியும் பதவியேற்றாச்சு. ஏற்கனவே ஆளுநரோட சில்லு மூக்க உடைச்ச உச்ச நீதிமன்றம் இந்த தடவை நல்லா வீங்குற அளவுக்கு தலையில கொட்டி விட்டுருச்சு. ஒரு பக்கம் ஆளுநரை பார்க்க பாவமா இருந்தாலும் தப்பு யார் செஞ்சாலும் தப்பு தானே அப்படின்னு தோணுது. ஆனா ஒண்ணுங்க, சொல்றவங்க சொன்னாதான் கேட்கறவங்க கேட்பாங்க போல.